பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 44வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோவே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சர்வத்தையும் படைத்த தேவன் பரலோகத்தில் இருந்து ஒன்றுக்கும் உதவாத நம்மை அவர் நினைத்து நம்மோடு கூட பேசுகிறார். எதற்காக தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்று வரைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் பிழைத்திருக்க காரணம் கர்த்தருடைய வார்த்தை. ஏற்ற சமயத்திலே நம்மை நோக்கி பரத்திலிருந்து அருளப்பட்ட வார்த்தை. அதனால மட்டும்தான் உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா நம்மை நோக்கி வந்த சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு விரோதமா பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களும் எப்பொழுதோ நம்ம இல்லாமல் போக பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு கருத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்காம, அது மனுஷனோ பிசாசோ சூழ்நிலையோ எதுக்கும் ஒப்பு கொடுக்காம இந்த நிமிஷம் வரைக்கும் கண்மணி போல பாதுகாக்கிறார். இதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் தேவன் நம்மை பாராட்டின அன்பு. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியம் நம்மை பயப்படுத்துகிறது. அது எதாவதுனாலும் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த அந்த சிந்தனைகளோ இல்லை ஏதாவது ஒரு மனுஷங்களுடைய பேச்சோ, நம்மை வருத்தப்படுத்தும்படியான சிலருடைய கிரியைகளோ, ஏதோ ஒரு காரியம், சில இயலாமை, சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில தேவைகள், இது நம்முடைய இருதயத்துல தேவனால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை அது எடுத்து போடுகிறது. அதனால என்ன வருது? பயம் வருது. பயம் வந்துட்டாலே சமாதானம் போயிடும். ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுனால மட்டும் பயம் வராது. ஒரு மனுஷன் சோர்ந்து போறதுனாலையும் பயம் வரும். சோர்வின் முடிவு பயத்துலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தள்ளும். சோர்ந்து 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 அவங்க அந்த காரியத்தை குறித்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சில தேவைகளை குறித்த சோர்வு அந்த காரியத்தை குறித்து நமக்குள்ள பயத்தை உண்டு பண்ணிடும். எதிர்காலத்தை குறித்த சோர்வு அந்த காரியத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும். இந்த பயம் எளிதாய் நமக்குள்ளே தேவனால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை அது இல்லாமல் போக பண்ணும். எந்த ஒரு மனுஷனுக்குள் பயம் இருக்கிறதோ அவனால தேவனால் கொடுக்கப்பட்ட நன்மைகளை அனுபவிக்க முடியாது. நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. தன்னோடு கூட இருக்கிற உறவுகளோடு அன்பாய் பழகி சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயம். சோர்வு, கலக்கம், பயம், இது எல்லாமே அவர்களுக்குள் இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க விடாதபடிக்கு அவங்களை என்ன பண்ணுவோம்? அவங்களை நெருக்கும். இப்ப இவ்வளவு காரியத்தையும் உண்டாக்குற அந்த பிரதானமான பயம் என்கிற அந்த பொல்லாத பிசாசின் ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ண வேண்டுமானால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், முதலாவது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மை பயப்படுத்துகிற காரியம் எல்லாமே வல்லமை இல்லாதது. அது பிசாசோ, பிசாசில் ஏற்பட்ட மனிதர்களோ, சூழ்நிலையோ, தேவையோ, நெருக்கமோ, பிரச்சனையோ, எந்த காரியமுமே அது வல்லமை இல்லாதது. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எல்லா வல்லமைக்கும் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார், சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு ஒரு தீங்கும் வராது. எந்தெந்த காரியத்தை குறிச்சுலாம் நீ பயப்படுறியோ அதெல்லாம் உனக்கு நன்மையாதான் மாறும். அதுதான் ரோமர் 8:28. அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
இதுவரைக்கும் நடந்த எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான், இனி நடக்க போதும் நன்மைக்கு ஏதுவாகத்தான். புதிய பிள்ளைகளாகி நாம் எதற்காக பயப்படணும்? யாராவது அநியாயமா கிரியை செஞ்சாங்களா? உடனே தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள என்ன எண்ணம் வரணும் தெரியுமா? என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்தாரேயானால் இது என்னுடைய நன்மைக்காக. தேவன் தம்முடையவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீமையான காரியத்தையும் அனுமதிக்க மாட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற தீமையான காரியங்கள், நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற அநியாயமான காரியங்கள் எதனால வருது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நமக்கு தீமையே கிடையாது. வசனம் தெளிவாய் சொல்கிறது நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பை குழியில் போட்டு இஸ்மவேலர்களிடத்துல விற்று போட்டு பிற்பாடு அவன் பொய்யான குற்றச்சாட்டினால சிறைச்சாலைக்கு போய் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் யோசேப்புக்கு விரோதமாய் அவனை சூழ்ந்திருந்தவர்கள் செய்த தீமையான காரியம். ஆனால் தேவன் இதை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். எதற்காக தெரியுமா? நன்மைக்கு ஏதுவாக. ஏன்னா அவனை அந்த சிங்காசனத்திலே தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே அமர்த்தும்படியான பாதையில இது எல்லாமே இருக்கு. தேவன் அனுமதித்த இந்த காரியங்கள் சரியாய் அவனை அவனுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்த்தது. இது முடிவுல தான் யோசேப்புக்கே தெரிஞ்சது. ஆனா நமக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா தேவன் அதை தேவபிள்ளைகளாகி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படியெல்லாம் அவர்களை நடத்தினார் என்று மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கையில் பாரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போய் மறுபடியும் பயந்து நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நன்மையை அனுபவிக்காமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த நாள்ல தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் தெளிவாய் சொல்கிறார், பயப்படாதே, நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய், இனி நடக்க போவதும் நன்மைக்கு ஏதுவாய். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் பயம் என்கிற காரியத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து முழுமையாய் அகற்றிவிட்டு கர்த்தருக்கு மட்டுமே பயந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழணும். அது மாத்திரமல்ல, நமக்குள்ள ஒரு கேள்வி எழுதும். சரி, உண்மையாகவே இந்த வசனத்தை, இந்த காரியங்களை தேவன் என்னோடு தான் பேசுகிறாரா? நான் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்து தான் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டா, இந்த ஆசீர்வாதங்கள் தேவனே ஒரு மனுஷனை பார்த்து நீ பயப்படாதே, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த மேலான ஒரு பாக்கியம், ஆசீர்வாதம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோடு தான் ஆண்டவர் இதை பேசுறாரா அப்படின்னு சொல்லி தேவர்களாக நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் ஒரு காரியத்தை சொல்கிறது. அந்த காரியத்திற்கு உட்பட்டவனாய் ஒரு மனுஷன் வாழ்ந்தானேயானால் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாது, நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். உனக்கு நான் வைத்திருக்கிற அந்த நன்மையான ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் அறிந்து நன்மைக்கு ஏதுவாய் அதை அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்கிறார். எப்படிப்பட்ட சுபாவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருந்தால் இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் தெளிவாக சொல்கிறது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாக நமக்கு கற்றுத்தருகிறார். எந்த மனுஷனுக்கு இந்த மேலான ஆசீர்வாதம் தெரியுமா? எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறானோ, எவன் ஒருவன் தன் செவியை சாய்த்து கர்த்தரிடத்தில் வருகிறானோ அவனுக்கு தான் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தை, பயப்படாதே. மற்றபடி உலகமும் மாமிசமும் பிசாசும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல உழன்று கொண்டு மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்கிற அப்படிப்பட்ட மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர்கள் பயப்படும்படியான காரியங்களை தேவனை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். பயமும் திகிலும் அவர்களை தொடரும் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிற மனுஷர்களை பயமும் திகிலும் தொடரும் என்று வேதம் சொல்கிறது. தேவர்களாகி நாம் இந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நமக்குள் இருக்கிற பயத்தை நம்முடைய தேவன் மாற்றி போட, நடப்பது எல்லாம் நன்மைக்காக, நடக்க போவது நன்மைக்காக என்று தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நாம் சுதந்திரிக்க, நம்முடைய இருதயம் எந்த விதத்திலும் கலங்காமல் பயப்படாமல் தேவனுக்குள் திடமனதா இருக்க, தேவனால் கொடுக்கப்பட்ட நன்மைகளை அனுபவிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கும். தேவனுடைய வசனத்துக்கு தன் செவியை விலக்கிவிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பா இருக்கும் என்று நீதிமொழிகள்ல தேவன் நமக்கு தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார். வசனம் கேட்க பிடிக்காது, தேவனால் கொடுக்கப்படுகிற நல் ஆலோசனைகளை கேட்க பிடிக்காது. இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி
ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை கற்றுத்தந்தால் அதற்கு செவி சாய்க்க மனசு கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிற மனுஷனை பயமும் திகிலும் தொடரும். அவனுடைய வாழ்க்கையில அவன் பயப்படுறது மாதிரி தான் எல்லாமே நடக்கும். நடக்கிறது எதுவுமே அவனுக்கு நன்மைக்கு எதுவா இருக்காது. தேவர்களாகி நம்மை தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை சாய்த்து கேட்கறது என்ன தெரியுமா? வசனத்தை போட்டு விட்டுட்டு கேட்கறது மாத்திரம் இல்ல, சத்தமா பைபிள் வாசிக்கிறது மட்டும் இல்ல. வேதம் கேள்வி என்று சொல்லுகிற இந்த காரியத்துல 2 காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். கேட்ட வார்த்தையை இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடாம அதை நாம் நம்முடைய இருதயத்துல தியானித்து அதற்கு நாம் கீழ்ப்படியணும். கேட்டு அதன்படி செயல்படணும். அதுதான் தேவனால் சொல்லப்படுகிற கேள் என்கிற அந்த வார்த்தையின் ஆவிக்குரிய அர்த்தம். நான் சொல்றத கேளு அப்படின்னா நான் சொல்றத கேட்டு செயல்படு அப்படின்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது அவர் நம்மை இழந்து போக விரும்பாமல் தான் நம்மை கண்டித்து உணர்த்தி, நாம் செய்கிற தவறை நமக்கு உணர்த்தி, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியான வார்த்தைகளை தந்து, அந்த பாவத்தை விட்டு விலகுகிற பலனை தந்து, என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று வேதத்திலிருந்து தெளிவாய் கற்றுத் தருகிறார். அப்படி நம்மை கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் நடத்தும்படியான பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சு நம்மை அவர் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுனால கர்த்தருக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அது தேவன் நம்மை பாராட்டின தயவு, அவருடைய கண்களில் நமக்கு கிடைத்த கிருபை. நம்மால் நம்முடைய தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் நம்மை அவர் நேசித்து முன்குறித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டார். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அதனால மட்டும்தான் இன்னும் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவ சமூகத்தில் இருக்கும். இல்லைன்னா நம்முடைய கிரியைகளுக்கு எப்பொழுதோ அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கலாம், நம்மளை தூக்கி போட்டுட்டு வேறொருவரை நம்மை காட்டிலும் எல்லா விதத்திலும் திறமையான சன்மார்க்கமாய் கர்த்தர் உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய சமூகத்துல வைக்கலாம். காட்டு வலுவமரமாகிய நம்மை அவர் அவரோடு கூட இணைத்துக் கொண்டார். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், தேவன் நமக்கு பாராட்டினது மேலான தயவை உணர்ந்தவர்களாய் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அதன்படி ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதை என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவேன் என்கிற எண்ணத்தோடு தேவ சமூகத்துல வரணும். பயம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். தேவன் தம்முடைய தாசங்களை கொண்டு வார்த்தையை நமக்கு போதிக்கும் பொழுது அதற்கு செவி கொடுக்கணும். யார் பேசுறா, இவங்கெல்லாம் என்ன பேசி நான் கேட்டு அப்படின்னு சொல்லி யாரையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. கழுத பேசினதை கேட்ட பீலையாமின் ஜீவன் தப்பிக்கப்பட்டது. அதனால தேவன் யாரை கொண்டு பேசுவார்? தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வரும் பொழுது, பைபிள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அதற்கு செவியை விலக்குகிறவர்களாய் அல்ல, இருதயத்தை அடைக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் வார்த்தைகளின்படியே தேவர்களாகி நாம் ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியத்தை செவி கொடுத்து கேட்டு அதன்படி வாழ நான் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்ற இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணித்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும், இனி நடக்க போகிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாய். எந்த காரியத்தை குறித்து நாம் கலங்கவோ சோர்ந்து போகவோ பயப்படவோ தேவையில்லை. ஏன் தெரியுமா? சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிட மாட்டார். நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனில் நித்தியமாய் அவரோடு கூட வாழ செய்து நித்தியமாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிப்புற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிகரிச்சு. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் ஜீவிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.